ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து வீக்லியோட குயிக் அப்டேட் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது நிஃப்டி வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல தான். நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீக்லயும் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பீக்ல போயிட்டுருக்கு. பட் இது கொஞ்சம் எங்க போயிட்டு வந்து ரிட்டர்ன் ஆக போறதுன்னு தெரியல. ஓகேவா? அண்ட் மார்க்கெட் இப்போ வீக்ல என்ன நடக்குதுன்னா, ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேட்டர்ன். ஓகேவா? ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சேனலுக்குள்ள ஃபார்ம் ஆயிட்டு இப்போ மேல பிரேக் அவுட் வச்சிருச்சு. அப்போ மேல பிரேக் அவுட் வச்சுன்னா மேலே போயிருமான்னா கிடையாது. போயிட்டு கொஞ்சம் கீழ வந்துட்டு லிக்விடிட்டி கொஞ்சம் கலெக்ட் பண்ணும். ஓகேவா? ஏன்னா அப்பதான் வந்து எகைன் வந்து மேல போறதுக்கு அதுக்கு உண்டான ஃபியூல் வந்து மார்க்கெட்டுக்கு தேவைப்படும். ஸோ கீழ இறங்கி இங்க தான் லிக்விடிட்டி இருக்கு. இந்த ஃபியூல கலெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் இது ஓபில டேப் ஆனாலும், இல்லன்னா எங்கேயாச்சும் வேல்யூவான இடத்துல வந்து மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். பட் ஆல்மோஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கர்வ்டு மாரி வந்துட்டுருக்கு. மேபி கொஞ்சம் கீழ வரதுக்கும் பாசிபிள் இருக்கு. அண்ட் இந்தியன் மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு பொங்கல் ஹாலிடேஸ் திங்கள், செவ்வாய், புதன்கிழமை ஓப்பன் ஆகுதா? இல்ல வியாழன் ஓப்பன் ஆகுதான்னு தெரியல. தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்தியன் மார்க்கெட் வந்துட்டு ஆ சார்ட் மட்டும் தான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நல்லாருக்கும். நிஃப்டி வந்து டேல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பீக்ல போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதையும் தாண்டி மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர்ட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேவா? பார்ப்போம். எப்படி ரிட்டர்ன் ஆகும்னு தெரியல. ஆ கொஞ்சமா வந்துட்டு அதோட வேகம் குறையணும். வேகம் குறைஞ்சாலே நமக்கு வந்து தெரிஞ்சிரும். மொமெண்டம் எப்படின்னு தெரிஞ்சிரும். பார்ப்போம் அது நம்ம ஓப்பன் ஆனா தான் என்னன்னு தெரியும். ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல தான் இருக்கு. அண்ட் 4 ஹவர் வந்துட்டு 4 ஹவர்லயும் நல்லா வந்துட்டு ஒரு பிரேக் கொடுத்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ நல்லாவே ஒரு பிரேக் கொடுத்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரேக் கொடுத்தா அடுத்த ஒரு கேண்டில் நல்லா அந்த புல்லிஷ்ல தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேவா? அண்ட் 15 மினிட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து சும்மா என்னோட சிஸ்டம் நான் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது மேல போகும். ஒரு ஒரு இது ட்ரா பண்ணியிருக்கேன். பட் போகுமா என்னன்னு தெரியல. ஸோ 15 மினிட்லயே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ்ல தான் ஒரு பிஓஎஸ் குடுத்திருக்கு. விச் மீன்ஸ் இது ஒரு பிஓஎஸ் அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்மென்ட் எடுத்திருக்கு. ஸோ இது நல்ல ஸ்ட்ரக்சரா மார்க்கெட் வந்து மேல போயிட்டுருக்கு. ஓகே. ஓகே. ஸோ மேல போயிட்டுருக்கு. அண்ட் இங்க வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிட்டர்ன் வருமா? இவ்வளோ தூரம் இறங்குமா? அப்படின்னு தெரியல. இங்க ஒரு கேப் அப் இருக்கு. ஸோ இந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கும் பாசிபிலிட்டீஸ் நெறையவே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு கீழ இருக்க லிக்விடிட்டி ஈக்குவல் லோ இருக்கு. அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு, இங்கேருந்து ஒரு வேல்யூவான ஒரு இடத்துல வந்துட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஓவராலா ரொம்ப பீக்ல இருக்கு. ஸோ பை பண்றவங்க கொஞ்சம் பார்த்து பை பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ எப்ப வேணாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து பை பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ இத கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த மாரி தான் இருக்கும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி. ஸோ வீக்லில பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆ அப்படியே ஒரு இங்க இங்கேயே நீங்க பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரே ஸ்டாண்டிங்ல அப்ல போனவன், டக்குனு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் கீழ இறங்கியிருக்கான். இந்த லிக்விடிட்டி எல்லாமே கலெக்ட் பண்ணிருக்கான். ஸோ அதே மாரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரே ஒரு கொஞ்சம் இதுல வந்து மேல ஏறிட்டு இருக்கு. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு இது எல்லாமே உடையறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாரி இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போகும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்துட்டு பை சைடு வந்து கொஞ்சம் நிக்கிறது சேஃபா வந்துட்டு இருந்ததுன்னா, மார்க்கெட் ஓவராலா ரொம்ப பீக்ல போய் இப்ப நிக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பை பண்றது வந்துட்டு ஏன்னா ஆப்ஷன்ல நெறைய பேர் வந்துட்டு பை பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் செல் கிடைச்சா நீங்க தாராளமா போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு வீக்லில என்ன பண்ணியிருக்குன்னா, ம் இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்துட்டு லோ இன்னும் குளோஸ் பண்ணல. குளோஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து ஒரு வேலிடான ஒரு செல் சைட் போகலாம். பட் இன்னும் குளோஸ் பண்ணல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் டேல பார்த்தீங்கன்னா, டேல வந்து இந்த கேண்டிலோட லோ வந்து இந்த இடத்துல வந்து குளோஸ் பண்ணியிருக்கு. கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கீழ இறங்கி இந்த மார்க்கெட் எகைன் அங்க மேல போயிட்டு இறங்கி வந்திருக்கு.
ஓகேவா? இது நம்ம லிட்டரலி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்விங் நடந்திருக்கு. அண்ட் மார்க்கெட் வந்து இதோட லோவை மார்க்கெட் உடைச்சிருக்கு. ஸோ, அப்போ மார்க்கெட் வந்துட்டு அ நமக்கு ஆல்மோஸ்ட் இங்க ஒரு கன்ஃபார்ம் குடுத்துருக்கு. என்னன்னா, இந்த கிரீன் கலர் கேண்டில் தான் செல் பிஃபோர் பை நடந்திருக்கு. மார்க்கெட் எகைன் என்ன பண்ணியிருக்குன்னா, அங்கேயே வந்து மார்க்கெட் வந்து ஒரு தடவ என்ட்ரி எடுத்திருக்கு. கீழ வந்திருக்கு. அண்ட் எகைன் இப்போ 2வது தடவ வந்துட்டு கொஞ்சம் என்ட்ரி எடுத்துட்டு, மேபி இங்க இருந்து வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படியே டவுன் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. இது வந்து நமக்கு பேங்க் நிஃப்டில வந்து ஒன் டேல நமக்கு வந்து கிளியரா வந்துட்டு டே சார்ட்லயே நமக்கு வந்து ஒரு கிளியர் இண்டிகேஷன் நமக்கு குடுத்துருக்கு. ஓகேவா? ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிசி யூஎஸ்டி. ஸோ பிடிசி யூஎஸ்டி நம்ம வந்துட்டு வீக்லி கன்டினியூஸா நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். அந்த சப்ளைல மார்க்கெட் டேப் பண்ணி, மார்க்கெட் அழகா வந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அங்க ஒரு 4 ஹவர்ல செல்லுக்கு உண்டான ஒரு சிக்னல் குடுத்துருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வீக்லில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்துட்டு இந்த ஓபியே பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு. முன்னாடியே நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஒரு பிளானிங்கோட நான் நல்லா மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ வீக்லி ஓபி ஸ்வீப் பண்ணிட்டு எகைன் கீழ இறங்கி க்ளோஸ் வைக்கும்போது, இது வந்து வீக்லியோட ஓகே. வீக்லியோட நமக்கு வந்து பேரிஸா க்ளோஸ் வைக்கும்போது, அது இன்னும் வந்துட்டு அடுத்த சைன் பார்த்தீங்கன்னா, இது கீழ போறதுக்கான சைன் தான். ஓகேவா? ஸோ இதோட கன்ஃபர்மேஷன் வீக்லிக்கு வந்து நம்ம 4 ஹவருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ 4 ஹவர்ல என்ன நடந்திருக்குன்னா, ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு, இந்த லோ வந்துட்டு மார்க்கெட் பாடியோட க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே. அப்ப ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் நடந்துருச்சு. அப்போ இந்த பிளான் வந்துட்டு எகைன் மார்க்கெட் வந்து இன்கேஸ் மேல வர்ற மாரி இருந்தா, இந்த இந்த ஜோன்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மார்க்கெட் டேப் பண்ணிட்டு எகைன் கீழ போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி கீழ போகுதுன்னா, அடுத்தடுத்த லிக்விடிட்டி மார்க்கெட் எடுக்கும். கண்டிப்பா எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? பட் மார்க்கெட் வந்து செல்லுக்கு உண்டான சிக்னல் இங்க கிளியரா குடுத்துருச்சு. அது வந்து கன்ஃபார்ம். ஏன்னா வீக்லி ஓபி ஒட்டுமொத்தமா ஸ்வீப் பண்ணிருச்சு. 4 ஹவர்ல வந்துட்டு ஸ்வீப் பண்ணி, இதோட ஒரு ஸ்விங்கோட பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே பாடி க்ளோஸ் குடுத்து இப்ப கீழ இதாயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இது வந்துட்டு ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாரி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேல போயிட்டு எகைன் ஒரு சப்ளை டேப் பண்ணிட்டு கீழ வரதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பிடிசி அண்ட் யூரோ யுஎஸ்டி. ஸோ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கரன்சி மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்சிலே இருந்துச்சு. போன வாரம் நான் ட்ரை பண்ணேன். ஒரு என்ட்ரி எஸ்எல் அடிச்ச உடனே நான் வந்துட்டு வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அங்கேயே சுத்திட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது, ஓகே மார்க்கெட் வந்து ரேஞ்சில இருக்கு. நம்ம உள்ள போகலாம்னு நினைச்சுட்டேன். அது நான் உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல நான் தெளிவா காட்டுறேன். எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். 15 மினிட்ஸ்ல வந்து மார்க்கெட் வந்துட்டு இந்த ஹையும் மார்க்கெட் தாண்டி போகல. இந்த லோவையும் மார்க்கெட் தாண்டி போயிடல. ஓகே. நான் இங்க ஒரு ஒரு பை ட்ரை பண்ணேன். பை பக்கம் நின்னேன். பட் மார்க்கெட் எஸ்எல் அடிச்சுட்டு எகைன் கீழ வந்து அகைன் இந்த ஹையும் உடைக்காம அப்படியே வந்துட்டு இதுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் சுத்திட்டு இருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, எந்த பக்கம் உடைக்குதோ நம்ம அந்த பக்கம் நம்ம வந்துட்டு நிக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் மேல உடைச்சு வந்து நல்ல பாடி க்ளோஸ் நிக்குன்னா, அப்போ பை சைடுக்கு நிக்கலாம். இது லோ கீழ உடைக்குன்னா, அப்ப நம்ம செல் சைடு நிக்கலாம். பட் இதுவரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்சிங்ல தான் இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ரேஞ்சிங்லயே சுத்திட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இருஸ்ட்ல இதுக்கு தாண்டி வேற ஒண்ணும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் ஓவராலா மார்க்கெட் வந்து 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, நமக்கு பைல இருக்கு. ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4 ஹவரோட ஒரு லெக் ஸ்விங் ஓகேவா? ஸோ அப்போ மார்க்கெட் இங்கிருந்து அஸ் பர் என்னோட வியூ பார்த்தீங்கன்னா, எகைன் மார்க்கெட்டுக்கு வந்து பைக்கு போயிட்டு இந்த ஹைய எடுக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் இது என்னோட பிளானே அதுதான். ஓகேவா? ஸோ இது வந்து யூஎஸ்டியோட ஒரு ஷார்ட் வியூ. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஆம், லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் ரேஞ்ச் மார்க்கெட் ஆன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. பட் புட்டுக்கிட்டு செல் ட்ரை பண்ணோம். நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் எகைன் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் அவன் குடுக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப இது பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரைடே ஐ திங்க் தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே நியூஸ்ல தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இங்க இருந்து ஆக்சுவலா நம்ம எதிர்பார்த்தது வந்துட்டு
கோல்டு இன்னும் நான் 1 லேக் கீழ இருந்துட்டு நான் அந்த மாரி இங்க ஒரு செல் நான் இது பண்ணேன். பட் ஓகே நல்லா போனா, இப்போ நான் ஓரளவுக்கு பார்சல் புக் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ்ல இருந்து மார்க்கெட் எகைன் வந்து மேல தட்டிட்டான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமா வந்து இங்க ஆர்டர் எடுத்திருக்கலாம். ஓகேவா? எக்ஸ்ட்ரீமா வந்து ஆர்டர் எடுத்துட்டு, எகைன் பாசிபிலிட்டீஸ் வந்து கீழ வரதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேவா? ஏன்னா, ஓவரால் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு 4 ஹவர்லயும் ஸ்ட்ரக்சர் வந்து டவுன் காமிச்சிருச்சு. 15 மினிட்லயும் வந்துட்டு டவுன்ல தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கன்ஃப்யூஸ் பண்றதுக்காண்டி தான் இங்க நெறைய பண்ணியிருக்கான். பட் ஒரு டைரக்ஷன்ல நிக்கும்போது நம்ம வந்து கேட்ச் பண்ணிடலாம். ஸோ பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் நமக்கு என்ன நடக்குதுன்ட்டு. பட் கோல்டு வந்து என்னோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் செல்லுல தான் நிக்கிறேன். ஆ இது கொஞ்சம் பார்சல் புக் பண்ணனால, மூவ் பண்ணனால அந்த அளவுக்கு ஒண்ணும் லாஸ் கிடையாது. பட் மார்க்கெட் எகைன் பார்த்தீங்கன்னா, இந்த ஹை இன்னும் உடைக்கல. அங்க கரெக்ட்டா கிளீனா வந்து மேல வந்து அந்த நியூஸ்ல வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரீமா வந்து ஆர்டர் எடுத்துட்டு தான் கீழ திரும்பியிருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் இங்கிருந்து கீழ தான் வந்துட்டு வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சி கோர்ஸும் அண்ட் அப்புறம் மார்ட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா வந்துட்டு நானே வந்து ஓனா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு ஒரு சிஸ்டம் கிடைச்சுச்சு. அந்த சிஸ்டம் உண்மையிலேயே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா? ஆம் ஸோ உங்களுக்கு யாராச்சும் அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே வேணும்னா தனியா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.